நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் தான் போயிட்டு இருக்கோம். இந்த கடையில காஃபி ஸ்பெஷலா இருக்குன்னாங்க. ஸோ காஃபி டீ பார்ப்போம். அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ நம்ம ரைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய்களோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கிஷோர். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட். ஸோ அந்த டோல்கேட் பக்கத்துல இங்க ஒரு கடை இருக்கு. ஸோ கும்பகோணம் டிகிரி காஃபி அங்கதான் வந்து ஃபில்டர் காஃபி இருந்திருக்கு. ஸோ அங்க போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பார்க்கவே அந்த கடை டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே வாங்க உள்ள போவோம். நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு. பாருங்க வந்து அண்ணன் எழுதிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் இயற்கை வேணும் அந்த காலத்துல எல்லாமே வந்து இயற்கையா அவங்க செஞ்சு எல்லாமே பண்றாங்க. மண்பானை. ஸோ அரைக்கிறது கூட ஒரு சட்னி கிட்னி அரைக்கிறப்ப கூட அவங்க வந்து மண்பானை அந்த அம்மிக்கல் இதுலதான் வந்து அரைக்கிறாங்க. ஸோ நிறையா இருக்கு. ஸோ அப்படியே உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இல்லை அந்த இது மாதிரி வச்சு இதில் கூலாக போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் காஃபி ஸ்பெஷலாக இருக்குன்னாங்க. ஸோ காஃபி டீ பார்ப்போம். காஃபி ஒரு காஃபி நல்லது. ஸோ இந்த மாதிரி இவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இதை தானே குடிக்கணும். இல்லை தானே பார்த்தீங்கன்னா மண்பானை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கப்பு கூட மண்பானை தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த நாட்டு சுண்டல் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவங்க டீ போடுறத பார்ப்போம். செம்ம திக்காக போடுறாங்க. பாலில் வந்து தண்ணி தண்ணி சுத்தமாக ஊர் பால். அதான் நான் குடிக்கும் போதே செம்ம திக்காக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 பக்கம் சீட்லாம் போட்டு நாலட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் அந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்கு. அப்படியே ஓரமாக பார்ப்போம். நம்ம உட்காந்து காஃபி குடிப்போம். ஃபர்ஸ்ட்டு காஃபி குடிக்கலாமா? ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி குடிப்போம். ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபியோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அது இல்லாமல் அதுலேயும் அது கூட அந்த பால் அப்படியே பியூர் பால் அப்படியே எந்த தண்ணியுமே கலக்காம இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கு இது குடிக்கிறதுக்கு. யாராச்சும் சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவே போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட் தான் இதில் ஹோட்டல். ஸோ காஃபி ஹோட்டல் டிஃபன் எல்லாமே கிடைக்குது. ஸோ யாரும் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்க. என்ன சொல்றது அந்த லெவல்ல இருக்கு. வாங்க அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு எடுப்போம். இந்த மரம் என்னன்னா மகிழம் மரம்னு சொல்றாங்க. இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வராங்க. நம்ம ஊர்ல இது நிறைய இடத்துல கிடைக்கும். இது எப்படி அப்படியே சாப்பிடலாம்? நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதை சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் வராங்க. நான் கூட வெளியே பார்க்கணும் அவ்வளோ இதாக இல்லை கடை. ஆனால் உள்ளே வந்து பார்க்க வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே 2 பழத்தை பிரிப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம் பழத்தை நம்ம வந்து வச்சுட்டோம். நாங்கள் போயிட்டு
எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தேங்காய் கூடு மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி நல்லா இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு, ஒரு கசப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஆப்பிள் இருக்கும்ல, ஒரு மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது இது பார்க்கறதுக்கு. வந்து இது அப்படியே நல்லா மாவு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணி இருக்குல்ல, சாம்பிராணி இது உள்ளே வச்சுட்டு இது மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு அழகாக போக வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்திருக்கும், என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா இது எதுக்குமே யூஸ் பண்ண மாதிரியா இருக்குது, எதுவும் ஜூஸ் பிடிக்கிறதா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது வந்து நம்ம காலோட பாதம் இருக்குல்ல, ஸோ அந்த பாதத்தை சுத்தம் பண்ணுற வந்து ஒரு கல். ஸோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அதை தேய்ச்சி காலை பாதத்தெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது இருக்குது. பார்த்தீங்கன்னா பூஜை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊறுகாய் போட்டு வைக்கிறது, புளிக்குழம்பு வைக்கிறதெல்லாம் வச்சு இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பாருங்கள். எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அவங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதே நானே செய்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குல்ல, டூ டிசைன்லாம் பாட்டில் வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டிலில் நம்ம ஸ்டீலில் வாங்குவோம்ல வாட்டர் பாட்டில் இந்த சைஸில், அதோட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. ரொம்பலாம் சொல்ல முடியாது, வெயிட் கரெக்டாக தான் இருக்குது. இதில் நம்ம தண்ணி ஊற்றி குடிச்சா நல்லா கூலிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜ் தண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரிட்ஜ் தண்ணி இங்கே எதிர்பார்க்க தேவையில்ல, நல்லா இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, இது பார்க்குறது செம்மையாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தண்ணி ஊற்றுறது நல்லா கலர்ஃபுல்லாக டிசைன்ஸ்லாம் பண்ணி யானை பொம்மைலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து நம்ம பார்ப்போம். நான் வெயிட்டாக பண்ணிட்டேன், வெயிட்டாக வைக்கலாம் கோயில் போயிட்டு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் கண்ணில் நல்லா தென்பட்டது இதுதான். இது முல்தானி மிட்டி அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக பார்க்க மாட்டேங்க, அப்படியே மூடுற மாதிரி சோப்பு டப்பா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க வந்து வெறும் மூலிகையால் செஞ்சப்பட்ட சோப்பு. ஸோ இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும், உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோப்பு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கருநெல்லி பொடி நிறையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சளிக்கு நல்லது. ஸோ இது எப்படி சாப்பிட்றதுலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கைவினை பொருள் நிறையா வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேடு, ஸோ கையிலே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. சில்வர் கிளாஸ்லாம் வந்து சில்வரு, செம்பு இது பார்த்தீங்கன்னா சில்வரு உள்ள செம்பு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வேறு வந்து கேஷ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து காசு செட்டில் பண்ணுறது, இதெல்லாம் சாக்லேட்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்துருக்கீங்க நிறையா இருக்குது. ஸோ என்னென்னு தனித்தனியாக எனக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் முக்கியமான ஐட்டம்ஸாக நிறைய வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இலந்த வடை, ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்க எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஸ்வீட் செய்கிற எந்த ஸ்வீட்லேயுமே வந்து அவங்க சர்க்கரையை ஆட் பண்ண மாட்டாங்க. முழுக்க அந்த சர்க்கரை இனிப்புக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரிச்சம்பழம் அவங்களே தயாரித்து பேரிச்சம்பழத்து மூலியமாக தான் அந்த இனிப்பு எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ ஃபுல்லாக வேறு ஒருத்தர் வந்துட்டு இல்லைனா கடைசியில் வேறு ஒருத்தர் வீடியோ முடிஞ்சிட்றான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ சும்மா துணி போட்டிருக்கேன். ஸோ ஹெல்மெட் நம்ம ரைடு போகிறனால ஹெல்மெட் போடுறதுக்கே கொஞ்சம் முடியதாக இருக்கும் அப்படின்ட்டு துணி
போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபோன் நம்பரு, அந்த கடை எங்கே இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, எல்லாருமே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படிலாம் போயிருக்கோம், எங்கே போயிருக்கோம், டெய்லி உடனே அப்டேட் வரும். ஸோ அதிலே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? பாய்.